போன வாரம் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்துச்சு. பிஃபோர் ஸ்டார்டிங் த ஸ்டோரி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய், ஐம் ரூன் பான். லாஸ்ட் 3 மாசமா என்னோட போஸ்ட் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் ஜர்னியை டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ மீ ஈவன் மோர் பெட்டர், கோ அண்ட் see my videos, you will be knowing me better. டேல்ஸ் ஆஃப் ரூன் பான் எபிசோட் 2. எனக்கு கண்ணு இப்படி ஆயிடுச்சுங்கிற விஷயத்த பெருசாக நான் மண்டையில் போட்டு ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஒரு பாயிண்ட்ல எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற ஹோப் உள்ளுக்குள்ள எப்பவுமே இருக்கும். இருந்தாலும் அப்பப்போ இமோஷனலாக டவுன் ஆகுறது, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க முடியாமல் அப்பப்போ இமோஷனலாக லோவாக ஃபீல் பண்ணுறதுங்கிற விஷயம் எனக்கும் நடக்கும். எனக்கு ஒரு சில டைம்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப இன்செக்யூராக இருக்கும். அதனால தான் என்னோட ஒரு வீடியோக்கு நடுவில் கேப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போன வாரம் ரேண்டமாக ஓவர் திங்க் பண்ணி பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது ரேண்டமாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஓப்பன் ஆப்டிகல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு டிஎம் வந்துச்சு. ஹாய் ப்ரோ, நான் உங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிஃப்ட் யூ சம்திங் அப்படின்னாங்க. எனக்கு கிஃப்டா, நமக்கா அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி அட்ரஸ் கேட்டிருந்தாங்க கிஃப்ட் அனுப்புறதுக்கு. எனக்கு அட்ரஸ் கேட்கவும் லைட்டாக கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஒரு வேளை கிஃப்ட் தராங்கிறாங்க, அட்ரஸ் வேறு கேட்குறாங்க, ஃபேக் ஏரியா இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அர்பன் ஆப்டிகல்ஸ் திருவாரூரில் ஒன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்டு ஆப்டிகல்ஸ். அவங்களுக்கு நல்ல நேம் இருக்குது, ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஸோ அதில் வசீம் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்துட்டு என் வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்காரு ரொம்ப நாளாக. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காரு கிஃப்டா. ஸோ நான் இன்னும் ஓப்பன் பண்ணல, உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். நேற்று பார்சல் ரிசீவ் பண்ணேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ என் ஃபோனும் அவ்வளோக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கு. பொதுவாக இந்த கிஃப்ட்டுங்கிற மேட்டர்லாம் நம்மள மாதிரி பசங்களுக்கு கிடைக்கிறதே ரேரு. எல்லா பசங்களுக்கும் சொல்லலை, இந்த லவ் பண்ணி கமிட்டட் ஆகிற பசங்களுக்குலாம் கிடைக்கும். நம்மள மாதிரி சிங்கிள் அண்ட் எங்கன்னு இருக்கிற பசங்களுக்கு கிடைக்கிறது ரேரு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரேரான சம்பவம். அது அதிசயம், அத்புதம். ஆக்சுவலி ஒரு டே நைட் கூலர் அமைச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது டே நைட் கிளாஸ் நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக என்ன கோஇன்சிடென்ட்ஸ்னா, போன வாரம் நான் அம்மாவும் என்னோட 2 கண்ணாடி வீடை வெயிலில் இது போட்டு போகிறதுக்கு பெட்டர்னு சொல்லிட்டு இது வாங்கலான்னு பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு கோஇன்சிடென்ட்ஸ் என்னன்னா, வாரம் April 10 என் பர்த்டே. ஸோ என் பர்த்டேவோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது. ஸோ இட் இஸ் ஸோ பர்சனல் டு மீ. வசீம் அகமது ப்ரோ அண்ட் ஓப்பன் ஆப்டிகல்ஸ், ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வீடியோ போட உண்மையாலுமே ஜாஸ்தி ஆகலை. கீழே மேலேன்னு ஃப்ளக்சுவேட் தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடையிலலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த யூனிவர்ஸே நமக்கு வந்துட்டு நமக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு ஆன்சர் கொடுக்குங்கிற மாதிரி இந்த ஒரு கிஃப்ட் மூலிமா ஓகே பண்ணுறது கரெக்டாக பண்ணு, யூ வில் பி சம்வேர் வேர் யூ வாண்ட் டு பி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ பிரதர். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் எல்லாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல.